இப்போ பீக்கங்காய் தோல் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், பீக்கங்காயை நல்லா கழுவிட்டு தோலை மட்டும் சீவி பொடிசாக அரிஞ்சு கழுவி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிக்கிற வடகம் வந்து 2 சேர்த்துருக்குறேன். வடகம் பொரியட்டும். பாருங்கள், வடகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு 7-8 மிளகா சேர்க்குறேன், வரமிளகா. சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம், சின்ன வெங்காயம். அப்புறம் இஞ்சி சின்ன துண்டு. தேங்காய் பாருங்கள், ஒரே ஒரு கீத்து தான். அப்புறம் பாருங்கள், பீக்கங்காய் தோல் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். அந்த தோல் கலர் மாறணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி. அது வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அந்த புளியை மட்டும் போட்டுக்கிட்டு தண்ணியை வச்சுக்கலாம், அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து பீக்கங்காய் தோலெலாம் சேர்த்தரலாம். வதக்கி வச்சதை நம்ம அந்த புளி ஊற போட்ட தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் வெள்ளை சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம் தொட்டுக்கலாம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டான பீக்கங்காய் தோல் துவையல். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.